ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட கொண்டவநாயக்கன்பட்டி 18வது வார்டு பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் முறையான சாலை வசதி, கழிவுநீர் வாய்க்கால் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி கடந்த 27 ஆண்டுகளாக இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் நாள்தோறும் சிரமங்களை சந்தித்து வரும் மக்கள் மழைக்காலங்களில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்து கொண்டு குழந்தைகள், முதியவர்களுக்கு காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களை சந்திக்கின்றனர். இதுகுறித்து ஆண்டிப்பட்டி பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் இந்த அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காவிட்டால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக இப்பகுதி மக்கள் முடிவெடுத்துள்ளனர். தேர்தலுக்கு முன்பு தங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காவிட்டால் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து விடுவோம் என்றும் இப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் தேர்தல் பாதுகாப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தேர்தலை எவ்வித அசம்பாவிதமும் இன்றி அமைதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து அங்கு கூடுதல் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக சிஆர்பிஎஃப் துணை ராணுவ படையினர் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைக்குண்டு பகுதிக்கு வருகை புரிந்தனர். இவர்களுக்கு தேர்தல் கால பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் குறித்த முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அச்சமின்றி தங்களது வாக்கினை பதிவு செய்வதை உறுதி செய்யும் வகையில் கடமலைக்குண்டு நகரின் முக்கிய வீதிகளில் துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. வைகை ஆற்று பாலத்தில் தொடங்கிய இந்த பேரணி கடமலைக்குண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மேலப்பட்டி விளக்கு பகுதியில் முடிவடைந்தது. நவீன ரக துப்பாக்கிகளை ஏந்தியபடி துணை ராணுவ படையினர் கம்பீரமாக அணிவகுத்து செல்ல அவர்களுடன் ஆயுதப்படை காவல்துறையினரும் உள்ளூர் காவல்துறையினரும் இணைந்து சென்றனர். பொதுமக்களிடையே அமைதியையும் வாக்களிக்கும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் வகையில் இந்த பேரணி நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் எந்தவித அச்சமும் இன்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மயிலம் தொகுதி கூட்டேரிப்பட்டில் துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் திண்டிவனம் துணை காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் தலைமையில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பில் அமைந்துள்ள காவல்துறை பூத்தில் இருந்து புறப்பட்டு
திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை, முருகா நகர், கான்வென்ட் தெரு, மயிலம் ரோடு, சின்ன வலவனூர் வரை கொடி அணிவகுப்பு நடத்தினர். இதில் ஆயுதப்படை, எல்லை பாதுகாப்பு படை மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட துணை ராணுவத்தினர் கலந்து கொண்டு அணிவகுப்பு நடைபெற்றது. நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொடூர கொலை வழக்கில் கைதான 9 காவல்துறையினரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 பேருக்கும் வரும் மார்ச் 30ஆம் தேதி தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாம் அடித்து பழகுவதற்கு அப்பா மகன் கிடைத்துள்ளனர். அடித்து பயிற்சி எடுத்துக் கொள்வோம் என காவல்துறையினர் அவர்களுக்குள் பேசிக் கொண்டுள்ளனர் என சிபிஐ தனது குற்ற பத்திரிகையில் தெரிவித்துள்ளதாக மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு நம்ம பல போராட்டங்கள்லாம் எடுத்து நம்ம 2 பேருடைய பாடியை வாங்க முடியாதுன்னு சொல்லி ஸ்ட்ரைக்லாம் பண்ண பிறகு தான் அந்த வழக்கே பதியப்பட்டது. அதன் பின்னர் சிபிசிஐடிக்கு போய் அதுக்கப்புறம் சிபிஐக்கு வந்தது. இந்த சிபிஐக்கு போன பிறகு வழக்கு அதுக்கு முன்னால் ஜஸ்டிஸ் பாரதிதாசன் அவங்களும் அந்த வழக்கினுடைய முதல் ஆரம்ப கட்டத்தில் விசாரணைகளை அந்த கமிஷன்லாம் மிக அருமையாக இந்த வழக்கை எடுத்து கொண்டு போனாங்க. இந்த வழக்கில் இன்றைக்கு அனைவரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த போராட்டத்திற்கு கிடைத்த பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாலே கிடைச்சிருக்கணும், கொஞ்சம் காலதாமதமாக கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இது இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் தான். இவர்கள் ஒரு சாதாரண ஒரு செல்போன் கடை வச்சிருந்தது, கடையை அடைக்கிறதுக்காக லேட் பண்ணதுக்காக அந்த கோவிட் டைமில் அதற்காக அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள். அந்த வெனிக்ஸோட அந்த பாடியோட ஃபோட்டோ கூட அந்த டைமில் நான் எடுத்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பின்பகுதியில் முதுமுழுதும் அதாவது தோலே கிடையாது. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு காட்டு முராண்டித்தனமான ஒரு தாக்குதலை அவர் நடத்தியிருந்தாங்க. இவர்களுக்கு ஏற்கனவே இவர்கள் மேலே எந்த வழக்குகளும் கிடையாது. இவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கையான வாய்ப்பெல்லாம் கிடைச்சா அவங்க திருந்தலை அவங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதை ஆக்சுவலாக சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்த பதிவுகளை போலீஸ் ஏற்கனவே அழிச்சிட்டாங்க. அதை ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு தான் எடுத்திருக்காங்க. அதில் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள ரத்த கரைகள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு, கழுவப்பட்டிருக்கெல்லாம் இருக்குது. நீதிபதி அவர்கள் அந்த டைமிங் பார்க்கும்போது கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது, அந்த சன்லைட்டோட வேரியேஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஈவினிங்லேருந்தே அவங்க காலையில் வரைக்கும் தாக்கப்பட்டிருக்காங்க. சார், குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருமே குற்றவாளிகள் இருக்காங்களா? இல்லை 9 பேரும் குற்றவாளிகள். நல்ல அடிச்சு எங்க அப்பாவையும் என் தம்பியும் கீழே இருக்குங்க தலையா கிடக்குறோம். மகள் பெருசு எங்க அம்மா. நாங்கள் இன்னைக்கு நீதிபதி அவங்க அவர்கள் இன்னைக்கு அந்த 9-10 பேரும் அடித்து கொலை அடித்ததுனால தான் எங்கள் அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் மரணம் ஏற்படுறதுன்னு சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தண்டனை விவரத்தை 30ஆம் தேதி சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இந்த 5.25 வருஷம் இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் அலைஞ்சோம். எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதே போல் என்ன தண்டனைங்கிறது 30ஆம் தேதி சொல்லுவாங்க. நாங்கள் நீதிபதியை நம்புகிறோம், நீதிமன்றங்களை நம்புகிறோம். எங்களுக்கான இதே தக்க தண்டனை அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். அந்த தண்டனை மூலம் இனிமேல் இதே போல் ஒரு குடும்பம் எங்களை போல் வேதனைப்படாது, இதே போல் பாதிக்கப்படாது. இப்படி செய்கிறதுக்கு அந்த அதிகாரிகளும் பயப்படுவாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அவங்களுக்கு 9 பேருக்கும் என்ன விதமான தண்டனை கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க? ஒரு மகளா, ஒரு சகோதரியா எப்படி எதிர்பார்க்கிறீங்க? 30ஆம் தேதி நீதி ஜட்மெண்ட் சொல்லுவாங்களே, நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுறோம். நீதிபதி உச்சபட்ச தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள்
அவங்க இழப்புனால உங்க குடும்பம் எந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க? உங்க பொருளாதார ரீதியா உங்க குடும்பம் எப்படி இருக்கு? எங்கள் அப்பாவும் என் தம்பியும் அன்பு இல்லை. டெய்லி எங்கள் அப்பாவும் என் தம்பியும் எங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. காலையில் மதியம் நைட்டு நாங்கள் 3 பொண்ணுங்கிட்டையும் எங்கள் அப்பா 3 பேருக்குமே மாறி மாறி பேசுவாங்க. எங்கள் அப்பா என் தம்பி அன்பை இழந்து போய் நாங்கள் காணப்படுறோம். என் தம்பி 31 வயசில் அவனை அடித்து கொண்டுட்டாங்க. அவனுடைய வாழ்க்கையை அவன் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணவே போகிறான். அவனோட வாழ்க்கையே மொத்தமாக இவங்களுடைய அதிகாரத்தினால அவனுடைய வாழ்க்கையே மொத்தமாகவே அழிச்சிட்டாங்க. அதை நினைக்கும் பொழுது நாங்கள் உயிரோடு இருக்கிற வரை எங்களுக்கு அது வேதனையாக தான் இருக்குது. மிக இழப்பு தான். அதே மாதிரி நீதிபதி தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்கல்ல, இரவு 8 மணிலேருந்து விடியகாலை 3 மணி வரைக்கும் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட மரணம் வந்து இயற்கையான காயங்கள் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை குறித்து எப்படி நாங்கள் அதை தான் சொல்கிறோம். 7:50க்கு 7:45க்கு இந்த கடையிலேருந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போன உடனே 7:50லேருந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கம் ஒன்றியம் ஒரத்தி ஊராட்சியில் பாரத ஸ்டேட் வங்கி திறப்பு விழா நடைபெற்றது. அச்சரப்பாக்கம் ஒன்றியம் ஒரத்தி ஊராட்சியில் பாரத ஸ்டேட் வங்கி கிளை திறப்பு விழா பாரத ஸ்டேட் வங்கி பொது மேலாளர் முரளி கிருஷ்ணா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் துணை பொது மேலாளர் பிரசாந்த் நூரி, மண்டல மேலாளர் செந்தில்நாதன், அச்சரப்பாக்கம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஒரத்தி கண்ணன், நிர்வாக அறங்காவலர் சிறுதாமூர், ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் அறக்கட்டளை மற்றும் நிறுவனர், கற்றல் வசதியுடன் கல்வி திட்டம், கவிஞர் விஜயகிருஷ்ணன், ஒரத்தி ஊராட்சி மன்ற தலைவர் மலர்விழி, கவுன்சிலர் சந்திரபாபு இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிளை மேலாளர் ஸ்டேட் பேங்க் ஒரத்தி ஆனந்தராஜ் செய்திருந்தார். இதில் விவசாய பெருமக்கள், கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். Branch manager Mr. Anandaraj. The area is so. Varathi is an excellent village. The village is clustered of more than 20, and the attitude of people towards the banking is very beautiful and high. They depend more on the branches very far away like Acharapakam or loans, SHG loans, education loans, home loans. விஜயகிருஷ்ணன் சாருக்கு எங்களுடைய நன்றிகள். சார் வந்து எங்களுடைய பணியை மிக சுலபமாக ஆக்கி தந்ததுக்காக வந்திருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் ஒரு நபர் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஒன்றியம் களக்காட்டூரில் இருந்து உத்தரமேரூர் நெடுஞ்சாலையில் காலூர் செல்லும் கூட்ரோடு சந்திப்பு உள்ளது. இந்த சாலையில் களக்காட்டூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அலட்சியத்தாலும் பணத்தை பெற்றுக்கொண்டு நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கடைகள் மற்றும் ஹோட்டல்கள் கட்டியுள்ளனர். மேலும் கடைகளின் வெளியே விடப்படும் வாகனங்கள் சாலையை பெருமளவு ஆக்கிரமித்துள்ளன. மேலும் நெடுஞ்சாலைத்துறை இதனை கண்டுகொள்ளாமல் மெத்தன போக்கில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் நெடுஞ்சாலையானது குறுகலாக உள்ள நிலையில் மாலை உத்தரமேரூரில் இருந்து 25 வயது மதிக்கத்தக்க வாலிபர் அதிவேகமாக ஓட்டி வந்த கார் களக்காட்டூரை நோக்கி எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த 75 வயது அண்ணாமலை என்கிற முதியவர் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டார். இதில் அவருக்கு கால் முறிவு, இடுப்பு எலும்பு உடைந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு வாயிலிருந்து ரத்தம் நிற்காமல் வழிந்து ஆபத்தான நிலையில் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு 108 வாகனம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டார். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை மியாட் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தற்போதைய ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியம், திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கையூட்டு பெற்றுக்கொண்டு கடை மற்றும் ஹோட்டல்கள் ஆக்கிரமிப்புக்கு துணை போனதால் பெரும் விபத்து ஏற்பட்டதாக கூறுகின்றனர். தற்போது இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வைரலாக பரவி வருவது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் விரைந்து உரிய நடவடிக்கை எடுத்து நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் ஆக்கிரமித்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும், விபத்துகள் ஏற்படாமல் இருக்க சாலையை அகலப்படுத்தவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் உரிய நடவடிக்கை இல்லை என்றால் அப்பகுதி மக்களை திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
தூய்மை பணியாளர் பத்மாவின் நல் உள்ளத்தை பாராட்டி ரியல் எஸ்டேட் நிறுவனத்தினர் வீட்டுமனை பட்டாவை வழங்கினர். சென்னை தீநகரை சேர்ந்தவர் தூய்மை பணியாளர் பத்மா. இவர் கடந்த ஜனவரி மாதம் சென்னையில் தூய்மை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது குப்பையில் 45 சவரன் தங்க நகை கிடைத்தது. இந்த தங்க நகையை தூய்மை பணியாளர் பத்மா அங்குள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இவரின் நேர்மையை பாராட்டி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோர் பத்மாவை பாராட்டி வாழ்த்தினர். இந்த நிலையில் தூய்மை பணியாளரின் நல் உள்ளத்தை கௌரவிக்கும் வகையில் பாலமுருகன் என்டர்பிரைசஸ் நிறுவனர் வெங்கடேசன் என்பவர் உத்தரமேரூர் அடுத்த பள்ளியக்கரம் பகுதியில் உள்ள SSN வீட்டுமனை பிரிவில் ஒரு வீட்டுமனையை வழங்கினார். தொடர்ந்து அந்த வீட்டுமனையை சாலவாக்கத்தில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்து அதற்கான பத்திரத்தை பத்மாவிற்கு வழங்கி அவரை கௌரவப்படுத்தினார். நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மறைமலை நகர செயலாளர், சமூக ஆர்வலர் தணிகாசலம், ரியல் எஸ்டேட் நிறுவன நிர்வாகிகள் உடனிருந்தனர். பத்மாவிற்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி பத்திரப்பதிவு செய்து அதற்கான பத்திரத்தை ரியல் எஸ்டேட் நிறுவனம் தூய்மை பணியாளர் பத்மாவிடம் வழங்கியது சாலவாக்கம் பகுதியில் இந்த சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. உங்க மனசுல விட அதிகமான மனசு இருக்கா? ஓகே ஸ்டார்ட்டா ஓகே. ஸோ நம்ம பத்மாக்கா வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கீழே கிடச்ச 45 சவரத்தை வந்து ஸோ அவங்க உரியர்கிட்டே வந்து ஒப்படைச்சாங்க. அவங்களோட நேர்மைக்கு நிறைய பேர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும், சூப்பர் ஸ்டார் ஆகட்டும், எல்லாருமே அவங்கள பாராட்டினாங்க. பட் பாலமுருகன் என்டர்பிரைசஸ்லேருந்து நம்ம வெங்கட் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சார்பாக ஒரு தனி மணியை வந்து ஃப்ரீயாகவே தரமைக்கு கிடைச்ச பரிசு. நிச்சயமா அது என்ன உண்மைதான். ஓகே, இருந்தாலும் மாதிரி ஒரு பத்திரம் பார்க்குறதே என்ன வாழ்க்கை நடக்க முடியாத ஒரு விஷயம் நீ நடந்திருக்கு. ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். எனக்கு பேசுறத ஒரு நல்லதாக புரியுதுக்கா. உங்களோட சந்தோஷம் வந்து உங்கள் வார்த்தை மூலிமா எங்களுக்கு புரியுது. இது வந்து உங்களுக்கு கிடைச்சது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பரிசு தான். இதை விட உங்களுக்கு இன்னும் மென்மேலும் நீங்கள் பெருசாக அடைவீங்க அப்படின்றது எங்கள் சைட்லேருந்து பாலமுருகன் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நிச்சயமா உங்கள் இது நல்லா பழிக்கிட்ட, வாய் முகூர்த்தம் நல்லா பழிக்கிட்டா பார்த்துட்டு இப்படி காட்டுங்க. ஹெலிகாப்டர் வந்து அதை பற்றி கேட்டேன், சுற்றி காட்டினாங்க. அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த மாதிரி இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை இந்த மாதிரி போனது எப்படி? செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சி அலுவலகத்தில் தேர்தலுக்கு பயன்படுத்தும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்ட அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 2023 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் 2026 சட்டமன்ற பொது தேர்தலுக்காக தற்பொழுது எடுக்கப்பட்டு அவற்றை சரிபார்த்து 7 தொகுதிகளுக்கு அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், சோழிங்கநல்லூர், செங்கல்பட்டு, திருப்போரூர், மதுராந்தகம், செய்யூர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு வாகனங்களில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2026 சட்டமன்ற பொது தேர்தலுக்காக வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஸ்கேன் செய்தும் ஆய்வு செய்து கொண்டும் சென்றனர். தாம்பரம், பல்லாவரம், செங்கல்பட்டு, சோழிங்கநல்லூர், மதுராந்தகம், திருப்போரூர், செய்யூர் ஆகிய 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 3070 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட், கண்ட்ரோல் பேலட் ஆகியவை எடுத்துச் செல்லப்பட்டன. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு 700 வாக்குப்பதிவு இயந்திரங்களும், செங்கல்பட்டு 496 வாக்குப்பதிவு இயந்திரங்களும், தாம்பரம் 465 வாக்குப்பதிவு இயந்திரங்களும், பல்லாவரம் 468 வாக்குப்பதிவு இயந்திரங்களும், திருப்போரூர் 369 வாக்குப்பதிவு இயந்திரங்களும், மதுராந்தகம் 285 வாக்குப்பதிவு இயந்திரங்களும்,
செய்யூர் 287 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் மொத்தமாக 3070 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு 7 தொகுதிகளுக்கு காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பப்பட்டன. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் பொதுமக்கள் விழிப்புணர்விற்காக 276 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட், கண்ட்ரோல் பேட் ஆகியவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு கூடுதலாக 647 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தாம்பரம், பல்லாவரம், சோழிங்கநல்லூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம், திருப்போரூர், செய்யூர் ஆகிய தொகுதிகளைச் சேர்ந்த துணை வட்டாட்சியர் மற்றும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக எடுத்து சென்றனர். ஒண்ணுமே பண்ண முடியாது. போட்டோ யார் வேணா கொடுப்பாங்க. போட்டோ இதுக்கு இதான் தேர்தல் ஆணையத்துக்கு நானே யூனிஃபார்ம் போட்டவங்க உள்ள 2 பேர் ஒரு 2 hours விவிபேட் எடுக்கிற வரைக்கும் இடம் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா நம்ம 3 மிஷினா வெளியே எடுக்கலாம். சியூ எடுக்கலாம், டியூ எடுக்கலாம். அப்போ வந்து நாங்கள் கூடுதலாக ஆளை கொண்டு போவோம். இப்போ வந்து நம்ம கொடுக்குறோம். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி சார்பில் பல்லாவரம் 1 மண்டலத்திற்குட்பட்ட குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் முழுமையாக 100% வாக்களிக்க வேண்டியும் என் வாக்கு என் கடமை என்ற வாசகங்கள் பொருந்திய வண்ண கோலமிட்டு நாட்டுப்புற கலைஞர்களின் பறையிசை முழங்க ஒயிலாட்டம் நடனமாடியும் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். சம்பளத்துடன் விடுமுறையும் அரசு வழங்குவதால் வீட்டிலேயே இருந்து விடாமல் உங்கள் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் நாள் ஏப்ரல் 23 என பல்வேறு கருத்துக்களை கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முன்னதாக நமது நாட்டில் தேர்தலில் சுதந்திரமான, நியாயமான மற்றும் கண்ணியத்தை நிலைநாட்டுவோம் என உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. இதில் சுகாதார அலுவலர் சிவக்குமார், ஆய்வாளர்கள் லட்சுமி கணேசன், ரமேஷ் உட்பட பல்லாவரம் மண்டல அலுவலக பணியாளர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாட்டில் சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்துவோம் என உறுதியளிக்கிறோம். அச்சமும் பாரபட்சமும் இன்றி மதம், இனம், சாதி, சமூக எந்தவிதமான
மாவட்டம் செந்துறையில் அண்மையில் பெய்த ஆலங்கட்டி மழையால் சுமார் 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டன. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க கோரி மனு அளித்தனர். 1 ஏக்கருக்கு 35,000 ரூபாய் செலவழித்ததாகவும் செலவழித்த தொகையானது கூட்டுறவு வங்கி மற்றும் தெரிந்தவரிடம் கடன் வாங்கி விவசாயம் செய்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். உரிய இழப்பீடு வழங்கினால் மட்டுமே வரும் காலங்களில் விவசாயத்தை தொடர முடியும் எனவும் கூறினர்.